தமிழக வெற்றிக் கழகம் 18.7%. 18% விஜய்க்கு அப்படிங்கிறாங்க. எப்படி விழுகும்? சினிமா ரசிகர்கள் தான் இப்போ பின்னாடி இருக்கிறாங்க. விஜயின் பின்னாடி விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சினிமாவிலேயே அஜித் ரசிகர்கள் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் தரப்புல இருந்தே விஜயினுடைய ஐடி விங்ல இருந்தே ஒரு சர்வே எடுத்தாங்க. 6% தான் அதிகபட்சம். அவருடைய தமிழ்நாடு முழுக்க வெறும் 6% தான். விஜயினுடைய கல்விக் கொள்கை என்ன, தொழில் கொள்கை என்ன, 5 ஆண்டு திட்டம் என்ன, ஆட்சிக்கு என்ன செய்ய போற, ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிறார். பெரியாரை சீமான் கிட்டத்தட்ட 2 மாசம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கா. தமிழ்நாடு கலவரமா கிடக்கு, உசுப்பேத்திர முன்னும் கடுப்பேத்திர கம்முன்னு அவர் பட டைலாக் அவருக்கே சொல்லிட்டு கம்முன்னு இருந்தா தமிழ்நாடு மக்கள் பார்க்க உன் பிரச்சனையை நீ பேச மாட்டேங்கிறீங்க. அம்பேத்கரை பத்தி உள்துறை அமைச்சர் பேசிட்டாரு. ஒரு புது கட்சி தமிழ்நாடு தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணி தம்பிக்க வச்சு பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பெரியாரை பத்தி பேசினா அவ்வளவுதான், நீங்க உங்க மாவட்ட தலைநகரங்களில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டம். இதெல்லாம் சரி. இது மாதிரி வாரத்துக்கு ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. பட் அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி நிறுவனங்களுக்கு ஆளுநரை பார்த்து போட்டுக்கலாம், ஒரு குழு அமைச்சு அவரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அதனுடைய ஆபத்துகளை பத்தி நீங்க எல்லா கட்சியும் பேசுறாங்க. சட்டமன்றத்தில் திமுக அதிமுக சேர்ந்தே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? அக்பாரை திருப்பி இடத்துல ஒரே விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? ஆர்ப்பாட்டம் போராட்டம் விட்டுருங்க. ஒரு உங்களுடைய குரல் ஒலிக்கணுமா இல்லையா? அரசியல் கட்சியா? எதுவுமே செய்ய மாட்டேன், வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் www.aliaonlinestore.com. இப்போ சீமான் சர்ச்சை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் இதாகிடுச்சு. இப்போ ஒரு கருத்து கணிப்பு லயோலா முன்னாள் மாணவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீமான் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. பெரியாரை பற்றி பேசினார் குறையும் அப்படின்னு பார்க்கும்போது 8லிருந்து 11% அதிகரிச்சிருக்கு 2026 கருத்து கணிப்புக்கு. இப்போ இடைத்தேர்தலில் 16% பேர் சீமானை ஆதரிக்கிறதா சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதே போல் விஜய் 2026 விஜய்க்கு எவ்வளோ வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட 18% பேர் விஜயை சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு 19 தான் சொல்கிறாங்க. சீமானுக்கு 11. இப்போ இவங்க 3 பேரில் யார் 2 பேர் சேர்ந்தாலுமே திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. திமுகவுக்கு 33% அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த கருத்து கணிப்புகளை நம்ம பெருசாக எடுத்துக்கிறக்கூடாது. பல கருத்து கணிப்புகள் நடந்திருக்கு, நமக்கே பார்த்துருக்குறோம். கருத்து கணிப்புகள் எப்படி நடத்துவாங்கங்கிறது நமக்கு தெரியும். யாரை வச்சு யார் நடத்துவாங்க, யாருக்கு ஃபேவராக நடத்துவாங்க அப்படிங்கிறது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஏதாவது ஒரு சார்பாக தான் இருக்கும். நடுநிலையான கருத்து கணிப்புங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஒரு சில சார்பில் இருக்கும், கொஞ்சம் சாயலாக இருக்கும், கொஞ்சம் கலந்து கட்டி போடுவாங்க. இதுதான் கருத்து கணிப்பு நடக்கக்கூடிய விஷயம். அப்போ கருத்து கணிப்பை நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த கருத்து கணிப்பை வைத்து நம்ம என்ன அதை பற்றி சரி ஒருவேளை அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வேணால் பேசலாம். முழுவதுமாக அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக திமுகவும் நாம் தமிழர் மட்டும்தான் போட்டிப்படுது. இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு போன முறை வாங்கினது 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. இதே நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, போன முறை நடந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் 8% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த 8% காட்டிலும் அதிகமாக வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கக்கூடியவர்கள் இந்த நாம் தமிழருக்கு போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கிற பெரியார் விஷயம் கையெடுக்கிறப்ப நாம் தமிழர் வாக்குகளை காட்டிலும் பாஜக மற்றும் மதவாத சக்திகளுடைய வாக்குகள் சீமானுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். எனக்கு தெரிஞ்சு ஈரோடு இடைத்தேர்தலுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாராங்கிற ஒரு சந்தேகமே கூட இப்போ இருக்கு. ஒருவேளை ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு பெரியாரை எதிர்க்கக்கூடிய அந்த விஷயத்தை இவர் குறைச்சிக்கலாம். இதற்கு பின்னாடியும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி மறைமுகமாக நாம் தமிழருக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறாங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நீங்கள் பெரியாரை பேசிட்டு அங்கே 16% பெரியார் தொகுதியில் வாங்கிட்டு வேற ஒரு கட்சி அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த வேலையை பண்ணுறாங்க. அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த கருத்து கணிப்புகள்லாம் வெளியே விட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு 18% சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அது வாய்ப்பே இல்லை, அது நம்பும்படியாகவே இல்லை. விஜய் தரப்புல இருந்தே விஜயினுடைய ஐடி விங்ல இருந்தே ஒரு சர்வே எடுத்தாங்க. 6% தான் அதிகபட்சம். அவருடைய தமிழ்நாடு முழுக்க வெறும் 6% தான். அங்கே இப்பயும் இருக்கக்கூடிய ஜானவரகசாமி பேசின ஒரு ஆடியோவும் பார்த்துருப்போம். இப்படியே போச்சா 2% மேலே தாண்டாதுன்னு இருப்பார். அப்படிங்கும்போது அதிகபட்சமாக 6%. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? அதான் அப்படின்னா 18% விஜய்க்கு அப்படிங்கிறாங்க. எப்படி விழுகும்? சினிமா ரசிகர்கள் தான் இப்போ பின்னாடி இருக்கிறாங்க. விஜயின் பின்னாடி விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சினிமாவிலேயே அஜித் ரசிகர்கள் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் விஜய் ஓட்டு போட்டாங்க. சினிமாங்கிறது ஒரு மைனாரிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு போர்ஷன் தான் விஜய்.
விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க. இப்படி இந்த ரசிகர்கள் வாக்குகளை மட்டும் வைத்து எப்படி 18% வாங்குறதுக்கு நம்ப முடியாது. ரெண்டாவது காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஓட்டு போடுறாங்க, விஜய் ரசிகர் இல்லாத ஆட்கள்லாம் எப்படி போடுவாங்க, என்ன செயல்பாடுகள் இருக்குது, எதை நோக்கி ஓட்டு போடுவாங்க, இத்தனை கேள்வி இருக்கலாம். விஜய்க்கு நீங்கள் காமனாக ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்க அதிமுகவுக்கு போகிறாரு, திமுகவுக்கு போகிறாரு, பிஜேபிக்கு போடக்கூடிய நபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் விஜய்க்கு ஓட்டு போடுறாரு. எதுக்கு ஓட்டு போடுவார்? ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரட்டுமே. என்ன செஞ்சுருக்காரு? இல்லை 2 பேரும் இவ்வளோ நாள் இருந்தாங்க, புதுசாக ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு போகலாம்ல. இல்லை அவருடைய இப்போ கமல்ஹாசன் வந்தார், அவர் எதுவுமே செய்யலை, இருந்தாலும் அவருக்கு அந்த வாக்கில் விழுந்துச்சு. நம்ம வெளிமாநிலம் டெல்லியில் ஆம் ஆத்மி அவங்கள எடுத்துக்கிறோம், அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இப்போ விஜயினுடைய கல்விக் கொள்கை என்ன, தொழில் கொள்கை என்ன, 5 ஆண்டு திட்டம் என்ன, ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிற, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிறார். பட் பெரியாரை சீமான் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கா. தமிழ்நாடு கலவரமாக கிடக்கு, உசுப்பேத்திரண்ட முன்னும் கடுப்பேத்திரண்ட கம்முன்னு அவர் பட டைலாக் அவருக்கே சொல்லிக்கிட்டு கம்முன்னு இருந்தா தமிழ்நாடு மக்கள் பார்க்க உன் பிரச்சனையை நீ வந்து பேச மாட்டேங்கிறிய. இப்படி பொதுமக்கள் பிரச்சனையை பேசுவாங்க. உன்னுடைய கொள்கை தலைவரை விமர்சனம் பண்ணுறாங்க, பெரிய அளவில் போயிட்டு இருக்கு, நீ அது பேச மாட்டேங்கிறீங்களே. இப்படி மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவீங்க? இப்போ நாம் தமிழர் வந்து பிஜேபியோடைய ஒரு பி டீம், பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாலும் பிஜேபிக்கு அது ஒரு தோல்வி தானே. அவங்களால ஒரு தமிழ்நாட்டில் தனித்து நிற்க முடியல, அது ஒரு தோல்வி தானே. நாம் தமிழர் ஏதாவது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாநில கட்சியை முன்னிறுத்த வேண்டிய நிலைமையில தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. இல்லை, அவங்க எப்படின்னா எங்கெங்கே அவர்கள் செல்வாக்கு இல்லையோ பலம் இல்லையோ அங்கெல்லாம் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்வாங்க. இப்போ யூபியில் பார்த்துருப்போம், மாயாவதியை நிப்பாட்டுவாங்க. அப்புறம் வந்துட்டு பீகாரில் பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் நிப்பாட்டுவாங்க. சிராக் பாஸ்வான் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் இவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் வந்து நான் தனியாக போய் நிற்கிறேன் அப்படின்னு தனியாக நிப்பாட்டுவாங்க. மஞ்சியை தனியாக நிப்பாட்டுவாங்க. இவங்கெல்லாம் வந்து தலித் தலைவர்கள். அந்த தலித் வாக்குகள் மொத்தமாக வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ அவர்களை வைத்து 3% 4% ஓட்டை பிரித்து விடுவாங்க. இந்த ஸ்டாண்டு தான் இப்போ தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க. பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ இந்த விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாக்குகள்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு அரசியல் பெருசாக புரிதல் இருக்குது. தளபதி என்ன சொன்னாரோ அது உடனே நடந்துடும், ஒரே பாட்டில் வந்து மாற்றிடுவார், ஒரே பாட்டில் தமிழ்நாட்டை இது பண்ணிடுவாருங்க, அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அரசியல் புரிதல்லாம் அவங்களுக்கு பெருசாக இருக்காது. அவங்க சொல்லி குத்தம் கிடையாது, அவங்க ரசிகர்களாக இருந்து விஜய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவர்களை அரசியல்படுத்த வேண்டிய வேலை விஜய்க்கு இருக்குது. ஆனால் அது ஒன்றும் பண்ணல, அவரே ஒன்றும் அரசியல் படுத்திக்கல, அது 2வது விஷயம். அப்படிங்கும் போது அந்த வாக்குகளை மட்டும் வச்சு எப்படி 18% வாங்குவார்? இப்போ காமனாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி எதுக்காக விஜய் ஓட்டு போடுவாங்க? கம்யூனிஸ்டுகள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது. இந்த கட்சிகளுக்கு இல்லாத ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கம்யூனிஸ்டுகள் எடுத்துங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாத இன்றைக்கி கம்யூனிஸ்ட் இல்லாத கிராமமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் போகிறாங்க, கூட நிற்கிறாங்க, போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க, சிறைக்கு போகிறாங்க. அரசு அதிகாரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், திண்டுக்கல் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறவங்க அவர் மேல் பல வழக்குகள், இந்த விவசாய சங்க போராட்டத்துக்காக பல வழக்குகள் முன்னணி நடத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு களத்துக்கு போய் நிற்கிறாரு, மக்கள் போய் நிற்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாருங்கிறபோது அவர் 18% எப்படி வாங்குவார்? இது வந்து கருத்து கணிப்புகள் வந்து அவரை வந்து ஒரு மாதிரி பில்டு பண்ணுறாங்க. 18% விழுகும், ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு விழுகும். ஆனால் அதுக்காக 18ங்கிறதுலாம் வந்து நம்ப முடியாத விஷயம். ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது எப்படி விழுகும்? பொதுமக்கள் வந்து எப்படி அவருக்கு ஓட்டு போடுவாங்க? நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறேன்ல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை நீங்கள் எடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? கையில் எடுத்து கவர்னர் மாளிகை முன்னாடி பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கணும். கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து வர்றீங்க. அண்ணன் இப்போ அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிட்டார். ஒரு புது கட்சி தமிழ்நாடு தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி தம்பிக்க வச்சுருக்கணும். பெரியாரை பற்றி பேசிட்டுங்க, பெரியாரை பற்றி பேசினா அவ்வளோதான், நீங்கள் உங்கள் மாவட்ட தலைநகரங்களில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம். இதெல்லாம் சரி, இது மாதிரி வாரத்துக்கு ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துகிறாங்க. பட் அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. இப்போ வாக்கு வங்கிக்கும் போராட்டங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம வாக்கு வங்கி செயல்பாடுகள் இருக்குல்ல, போராட்டத்தை விட்டுருங்க, செயல்பாடுகள் இருக்குல்ல. இப்போ யூசிஜியில் ஒரு பெரிய வரைவறிக்கை கொண்டு வந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி நிறுவனங்களுக்கு ஆளுநரை பார்த்து போட்டுக்கலாம், ஒரு குழு அமைச்சு அவரே போட்டுக்கலாம் அப்படிங்களா. அதனுடைய ஆபத்துகளை பற்றி நீங்கள் எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. சட்டமன்றத்தில் திமுக அதிமுக சேர்ந்தே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? வக்பாரை திருப்பி இடத்துல ஒரே விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் விட்டுருங்க. ஒரு உங்களுடைய குரல் ஒலிக்கணுமா இல்லையா? அரசியல் கட்சியா எதுவுமே செய்ய மாட்டேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறேன். சமீபத்தில் 2வது ஆண்டு விழா கொண்டாடுறாரு. இல்லை, அதே நேரம் நம்ம வந்து அவரை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு திரைப்படத்தை அவர் செலக்ட் பண்ணும்போதே அவர் பல விஷயங்களை பார்த்து தான் பண்ணுறாரு. ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் அவர் பண்ணுறாரு.
இப்போ வந்து ஏன் அவர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இருக்கிறார், புதுசாக கட்சியில் ஆட்களை சேர்த்துட்டு இருக்காரு. 1 வருஷம் ஆச்சு, புதுசாக சேர்ந்த ஆட்களுடைய லட்சணத்தை பார்த்தா தெரியாதா? யாரை சேர்த்துருக்காரு? சிடி நிர்மல்குமாரை சேர்த்துருக்காரு. சிடி இன்னும் வச்சிருக்காருல முத்திர சங்கி, பாஜகவில் பல வருஷம் பயணம் பண்ணிட்டு அதிமுக வந்திருக்காரு. அவர் பேசின வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அவரை கொண்டு வந்து கட்சி ஒரு துணை செயலாளர் வச்சிருக்காரு. அவர் செயல்பாடு எப்படி இருக்கும்? பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கவர், பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கவர் கொள்கை பரப்பு செயலாளர் போட்டிருக்காரு. கொள்கை பரப்பு செயலாளருடைய ரோல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அவருக்கு புதுசாக வந்திருக்க ஆட்களே பயிற்சி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. இவரே முதல்ல அரசியல் பயிற்சி எடுத்துக்கணும். நல்ல பேச்சாளர், அது மாற்றுக்கிறது கிடையாது. அரசியல் மாதிரி எத்தனை மேலே பேசியிருக்கிறாரு. சேர்த்திருக்க ஆட்கள் இது ஆதவரிச்சுன்னா அவரே தன்னை காப்பாற்றிக்கிற முடியல. திமுகவுக்கு போனாரு, திமுக பேன் நிற்கிறாரு, இந்த பக்கம் விசிகா பேன் நிற்கிறாரு. இப்போ திமுக வலுவாக எடுக்கணும்னு அதிமுகவில் போயிருக்கணும். அதிமுக தான் போறாருன்னு சொன்னாங்க, அங்கே சேர்க்கல. அப்போ தன்னை காப்பாற்றிக்கிற இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது எல்லாமே வந்து 100% ஹம்பக்கு. பிகே என்ன பண்ணாரு? பிரசாந்த் கிஷோர் வந்து இந்தியாவுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவராக மாற்றிடுவார், ஆட்சி அவரே டெபாசிட் போச்சு. அவர் கட்சியும் பீகாரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 4 தொகுதியிலும் டெபாசிட் போச்சு. நீ ஊருக்கெல்லாம் பெரிய அறிவாளி தர, நீ ஓங்க ஏன் ஜெயிக்க முடியல? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு கட்டப்படுற பிம்பம். திமுகங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான இயக்கமாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு தெருவுக்கு ஒரு அரசியல் இருக்குது, ஒரு தெருவுக்கு ஒரு ஜாதி இருக்குது. ஒரு தெருவில் ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சமூகத்தில் 2 பேருமே இருப்பான். திமுக உட்காந்துருப்பான், தெருவிலேயே உட்காந்துருப்பான். அவனை மீறி நீங்கள் உள்ளே போயிட முடியாது. அவன் கல்யாண வீடு, காது குத்து, எல்லா வீடு, எல்லா வீட்லையும் முன்னாடி உட்காந்துருப்பான். ரேஷன் கடை பிரச்சனையாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த தெருவில் சேரப்பட்டு உட்காந்துருப்பான். அவனை மீறி நீங்கள் உள்ளே போய் ஓட்டு வாங்கிட முடியாது. அங்கே யார் ஓட்டுக்கு போடணும்னு டிசைட் பண்ணுற போது அவன் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் அந்த கட்டமைப்பையும் ஒன்றும் உருவாக்கலையே. இப்போ தானே 1 வருஷம் கழிச்சு தானே மாவட்ட செயலாளரே போடுறீங்க. இன்னும் 6 மாதமாக 1 வருஷமாக தான் இருக்குது. நீ அதுக்கு பிறகு மக்களை போய் சந்திச்சு உங்கள் கொள்கைகளை சொல்லி பூத் ஏஜென்ட் போட்டு கமிட்டி மெம்பர் போட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா? எப்படி 18% வாங்குவார்? இப்போ தான் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இவர் மீது ஈர்க்கப்பட்டு சீமான் அதில் ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ ஒரு விமர்சனம் சரியோ தப்போ செயல்படுறாரா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு தான் நீங்கள் 8% வாக்கு வாங்கியிருக்காரு. இவர் எந்த செயல்பாடுமே இல்லை. அப்படிங்கும்போது எப்படி உங்களுக்கு அவர் அந்த 18%ங்கிறது ஒரு குத்து மதிப்பாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைசி கேள்வி, பிஜேபியும் எடுத்துருக்காங்க. ஈரோடு கிழக்குகளில் வந்து பிஜேபி எவ்வளோ %? இப்போ வெறும் 3% வாக்குகள் வந்து கொடுக்குறாங்க மக்கள். தொடர்ந்து மக்கள் இவ்வளவு மத்தியில் 10 வருஷம் ஆட்சி முடிச்சிட்டாங்க, 3வது டேர்ம் போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆளுநரை வச்சு இது பண்ணுறாங்க. அப்படி இருந்து தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு மோசமாக ஏன் புறக்கணிக்கிறாங்க? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் செயல்பாடுகள் தான். என்ன புறக்கணிக்கிறாங்கன்னா செயல்பாடுகள் தான். ஏதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு நாங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கோம், எங்கள் ஓட்டு போடுங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் கலவரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ஓட்டு போடணும், யார் போடுவா? இப்போ மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு 2 நாளாக. அப்போ இவர்கள் வளர்ச்சியை நோக்கி எப்பயுமே அரசியல் பண்ணுறது கிடையாது, திட்டங்களை நோக்கி எதுவும் அரசியல் பண்ணுறது கிடையாது. மக்களை பிரித்து அதுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. அதான் சொல்கிறேன், விஜய்க்கும் இங்கே வந்து செயல்பட்டால் தான் நீங்கள் வந்து அரசியல் களத்தில் நிற்க முடியும். களத்துக்கே வரணும். முதல்ல களத்துக்கே வரல, அப்போ தான் செயல்படுறது 2வது விஷயம். நீங்கள் களத்துக்கே வராமல் இருக்கிறதுனால எப்படி செயல்பட முடியும்? இப்போ 10 வருஷம் நீங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, பிஜேபி ஆட்சி இருக்கீங்க. 10 வருஷத்தில் என்னென்ன ஸ்கீமை கொண்டு வந்து தமிழ்நாடு கொண்டு வந்துருக்கீங்க? மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா மக்கள் வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு இடத்துக்கு வருவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று தமிழுக்கு மொழிக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கட் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டியை கட் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டை வந்து இங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அப்படிங்கிற போது இப்போ தொழில் ஆராய்ச்சி நடக்குது, இது எங்களுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே பண்ணிட்டு வந்துக்கிறீங்க. இப்போ எது மக்களுக்கு விரோதமான ஒரு செயலை செஞ்சுட்டு மக்களை பிரித்து விட்டுட்டு அதில் வாக்குவாங்கங்கிற போது அந்த அரசியலை தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்தியா முழுவதும் ஏறக்குறைய அவங்களுக்கு கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வருது. யூபியிலேயே பார்த்தோம், யூபி இருக்க சரிஞ்சதாகலாம் கருத்து கணிப்புலாம் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் தமிழ்நாட்டில் எப்படி வளரும்? தமிழ்நாடு கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அவர்களால் தாண்ட முடியல. அது வளர்ச்சி, மற்றபடி கள அரசியல் நோக்கி தான் இங்கே வாக்களிப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான திட்டமோ இந்த மாதிரியான அரசியல் கவர்ச்சியோ இங்கே போட முடியாது. விஜயகாந்த் வந்தார், முதல் முறையாக 234 தொகுதியில் நின்னார், ஒரு தொகுதியில் ஜெயிச்சார், 8% வாக்கு வாங்கினார். அப்படின்னா விஜயகாந்த் பண்ண முக்கிய வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? திமுகவுக்கு மாற்று நான் கடவுளோடையும் மக்களோடும் தான் கூட்டணி அப்படின்னு நிற்கிறாரு. விஜயினுடைய ஆரம்பத்திலேயே தடுமாற்றமா இருக்கே. நான் வந்து ஆரம்பத்திலேயே கூட்டணி சேர்ந்துருவோம், கூட்டணி அந்த மாதிரி நான் போயிடுவேன்னு தான் அவர் சொல்றாரு. ஆமா, நான் எப்படிதான் விளைய முடியுமோ விளைஞ்சிருவேங்கிறது ஓப்பனா சொல்லிட்டு. ஆமா, எப்படி நீங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? நேற்று வரைக்கும் திமுக கூட்டல அரசியலுக்கு அந்த மாதிரி ஒரு நேற்று வரைக்கும் திமுக கூட்டல இருக்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் ஓகே. உங்கள்கிட்ட வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்ப நீங்க என்ன மாற்று?
திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்கள்ன்றீங்க. தமிழ் தேசியத்துக்கு போடுறோம் அசீமானுக்கு போட்டு போகிறான், திராவிடத்துக்கு போகிறோம் அதிமுக போட்டு போகிறான். உங்களுக்கு எதுக்கு போட போகிறான்? அப்போ ஒரு மாற்று இல்லை, ஒரு தெளிவு இல்லை. உங்களை நம்பி உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அண்ணன் திருமாவளவன் ஏற்றுக்குவாரா? உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா? அப்போ நீங்கள் இப்போ உங்கள் நிலைப்பாடு என்னன்னா, விஜயகாந்த் எடுத்த நிலைப்பாடு தவறு என்னன்னா, திமுகவுக்கு மாற்றுனாரு, அடுத்து அதிமுக கூட கூட்டணி வச்சாரு, அதுலேருந்து அவர் தொடர்ந்து சரிவு. அப்போ ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குறாங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஒரு மாற்றம் வேணும், மாற்று அரசியல் வேணும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் மாற்று அரசியலே கிடையாது. 50 வருஷமா அதிமுக பண்ணுறது நான் பண்ணுறேன்றீங்களே. இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றணும். திமுக கூட்டணி 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, வலுவான கூட்டணி கட்சிகள் இருக்குது, இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களே ஒன்றும் முடியலையே. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட போகிறீங்க? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் பண்ணுறேன்றீங்க. வலுவான கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியாலே முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் நேற்று கட்சி ஆரம்பிச்சு எப்படி முடிப்பீங்க? இதுவும் தமிழ்நாட்டில் யோசிக்க மாட்டாங்களா? அப்போ இந்த 18%ங்கிறது இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி. நன்றி. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை